வணக்கம் என் அன்பான சொந்தங்களே, மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி பக்கத்துல உங்கள் அனைவரையும் சந்திப்பதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த பக்கங்கள்ல எப்படி வர்றோமோ இல்லையோ, ஒவ்வொரு பக்கங்கள் வரும்போதும் நிறைய புது புது விஷயங்கள், அனுபவம் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் எடுத்துட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக நம்ம ஒரு நபரை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம அவரு கூடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிற மாதிரி இன்னைக்கு அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அனுபவம் சார்ந்த ஒரு நபரோட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி டிராவல் ஆக போகுது. அப்ப நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம யாரு கூட பேச போறோம், யாரு கூட நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பயணிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு வழக்கறிஞர், பட்டிமன்ற நடுவர், ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய முனைவர் SD கலையமுதன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். அப்புறம் எப்படி ஸ்ரீலங்கா, எப்படி உங்களை வரவேற்கப்படுது ஸ்ரீலங்காங்களா? அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய மேடைகளில் தொடர்ந்து பயணித்தாலும் கூட இங்கே நம்மளோட அன்னை தமிழ் தொப்புள் குடி உறவுகளோட இங்கே வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதை காட்டிலும் இன்னும் சொல்லப்போனால் மற்ற இடங்களெல்லாம் நாங்கள் தினந்தோறும் வெவ்வேறு மாதிரியான மேடைகளை சந்தித்தாலும் இங்கே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் காட்டப்படுகிற அக்கறையும் ஆர்வமும் இவர்கள் காட்டுகிற அந்த ஒரு பெரிய, இவர்கள் நீங்கள் காட்டுற அந்த பெரிய ஒரு பெருங்காதலும் நெகிழ்ச்சியை கொடுக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஸோ நீங்கள் ஒரு வழக்கறிஞர், அதோட பட்டிமன்ற நடுவர், ரெண்டு விஷயமே டிஃபரெண்டான ஒரு ஜானர் இல்லையா? ஒரு பக்கம் கோர்ட்ல வாதாடணும், இன்னொரு பக்கத்துல தீர்ப்பு சொல்லணும், அப்படிங்கிற ரெண்டு ஜானருமே டிஃபரெண்ட். எதுக்காக இது ரெண்டுமே சூஸ் பண்ணீங்க நீங்க? ஒன்றும் பெரிய காரணம்லாம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வழக்கறிஞரானேன், தமிழ் மேலே இருக்க ஆர்வத்திற்காக பட்டிமன்ற நடுவரானேன். ஆனால் பட்டிமன்ற நடுவர் தான் இப்போ சாப்பாடு போடுது, அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த வழக்கறிஞர் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? தொழில், ஆமா, போட்டிகள் நிறைந்தது. அப்படி இருக்கும் போது அந்த தொழில நீங்க முன்னேறி இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க. ஸோ உங்க லைஃப் எப்படியான ஒரு ஜேர்னில இப்ப டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கு? வழக்கறிஞர் தொழில் பண்ணிட்டு இருந்தேன், அது நல்லா போயிட்டு இருந்தது. வருமானம் வரக்கூடிய தொழில் தான், பெரிய வருமானங்கள் நிறைய கிடைக்கும், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இருக்குமா அப்படின்னா அந்த தொழிலில் எனக்கு பெருசாக கிடைக்கல, மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். என்னுடைய ஆவல் எல்லாம் வெகுஜன மக்களிடத்துல இருக்கிற தொடர்பு, வெகுஜன மக்களிடத்துல போய் சேரணும், வெகுஜன மக்கள்கிட்ட நம் மொழி சார்ந்தும் இனம் சார்ந்தும் பண்பு, கலாச்சாரம், பண்பாடு, இது மாதிரியான சில விஷயங்கள் என்னோட ஈடுபாடு சின்ன வயசுலேருந்தே இருந்த காரணத்தினால வழக்கறிஞர் தொழில் அது ஒரு தொழிலாக எனக்கு வருமானம் தரக்கூடியதாக, வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடியதாக அதை வச்சுருக்கேன். பின்னாளில் இப்போ சமூக ஊடகங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பிரபலமாகி மக்கள் மத்தியில் என்னுடைய பெயர் தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போது முழுவதுமாக தமிழ் மேடைகள்லேயே என்னோடய பயணம் போகுது. வாழ்வாதாரமும் இதுதான் அப்படின்ற மாதிரி என்னை திசை திருப்பி மடை மாற்றி இந்த படகுலையே பயணம் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயமே டிஃப்ரெண்ட் பட்ட விஷயங்கள் தானே. ஸோ உங்களுக்கு முதல் நாள் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? முதல் நாள் வழக்கறிஞர் தொழிலுக்கு போகும்போது அது ஒரு பரவசமாக இருக்கும்ல. ஒரு சட்டம் முடிச்சுட்டு பெரிய ஒரு கோட்டு கவுன் எல்லாம் போட்டு, வடிவேலு படத்தில் சொல்லுவார், ஐயமா யுவர் ஆனர் ஐ எம் பேனர் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டு கவுன்லாம் போட்டு அங்கே போனால் உள்ளபடியே அங்கே போய் அப்படிலாம் வாதாடிட முடியாது. முதலாவது போகிறவங்க குறைந்தபட்சம் அவங்க ஒரு 5 வருடங்கள் யாராவது ஒரு சீனியர் வழக்கறிஞர்கிட்ட ஜூனியராக வேலை பார்க்கணும். அதனுடைய நடைமுறை நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கோர்ட்டில் பெயில் அப்ளிகேஷன்னா என்ன, அட்ஜர்ன்மெண்ட் வாங்குறதுனா என்ன, இன்னொரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுறதுனா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்வொகேட் ஆக முடியும். அப்படி பண்ணும்போது நான் முதல் நாள் போனப்பவே எனக்கு ஒரு கேஸில் ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முதல் நாளே அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். முதல் நாள் ஆஜரான போது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. ஒரு நீதியரசர் முகமது ஜியாவுதீன் அவர்கள் தான் அங்கே அந்த இருக்கையில் இருந்தாங்க. அப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் இருந்த சீனியர் இவர் முதல் நாள் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னப்போ அவர் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவர் கையிலேருந்து ஒரு பேனா எனக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டே நான் பேனா ஒன்று பரிசளித்தார். சும்மா அவங்க சீனியர் எழுதி கொடுத்ததை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் அப்படி ஒப்பிக்கிறது தான், அதை கொஞ்சம் சுவைப்பட ஒப்பிக்கணும் அவ்வளோதான். அதனால் அது முதல் நாளே ஒரு பரிசு கிடைச்சிது, அது மகிழ்ச்சி. வழக்கறிஞர் தொழிலில் அது முதல் நாள். பட்டிமன்ற தொழில் வந்ததுக்கு பிறகு பட்டிமன்றம் அது என்னுடைய தீராத பெருங்கனவு. மக்கள் மத்தியில் ஒரு சொல்லக்கூடிய நபராக ஆகணுன்றது என்னோட ரொம்ப சிறு வயதிலிருந்து ஆர்வம். அப்போ பட்டிமன்றத்தில் துறையில் வரணும் அப்படின்றது பேச்சு துறையில் நான் நுழைஞ்சு சில கல்லூரிகள், பள்ளிகள்,
இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. பட்டிமன்றம் நடத்த போகும்போது ஒரு பேச்சாளராக தான் நான் முதல்ல போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். இப்போ நீங்கள் பட்டிமன்ற அரங்குகள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ராஜா சேர் போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் 3 பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் 3 பேர் இருப்பாங்க, நடுவர் வந்து இப்படி இருப்பார். பேச்சாளராக போகிறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு வந்தது. ஆனால் தெய்வாதீனமாக அன்னைக்கு அங்கே அந்த நடுவர் வரலை. அதனால இறைவன் வந்து எனக்கு நேரடியாக நடுவர் வாய்ப்பையே கொடுத்தான். நிறைய லக்கி மூமெண்ட் நடந்திருக்கு, அது ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு. முதல் முறையாக நான் நடுவர் பண்ணி ஆரம்பிக்கும் போதே நடுவரா ஆரம்பிச்ச உடனே எனக்கு அதுக்கப்புறம் அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்த ஆகப்பெரிய தமிழறிஞர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொன்னது வந்து இன்னைக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு. எந்த காரணத்துக்கு கொண்டு இனிமே வாய்ப்பே கிடைக்கலனாலும் நடுவர் பதவியை விட்டுட்டு நடுவராக இல்லாமல் பேச்சாளராக சைட்ல உட்காந்து பேசாத, இப்படியே மெயின்டைன் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை முயற்சி பண்ணி ஓகே, அதுக்காக நிறைய திட்டமிடல், நிறைய தயாரிப்புகள் அதெல்லாம் செஞ்சு சில இடங்களில் சில நெருக்கடிகள்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு 1000 பட்டிமன்றங்களுக்கு நடுவராக இருந்து நடத்திட்டேன். தமிழகம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உலகத்திலே தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கே ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு 10-15 நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற ஆர்வலர்களோடு அவங்கெல்லாம் என் கூட உட்காந்து பேசுகிறாங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரபலங்கள் பேசுறது வேற, மேலை நாடுகளிலே அவங்க என்ன வரவழைச்சு அவங்க தங்க வச்சு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு அவங்க என் பக்கத்தில் உட்காந்து ஒரு நல்ல தமிழ் பேசும்போது அதை கேட்குறப்போ ரொம்ப ஒரு பெரிய நம்முடைய டான் டிவியில் எனக்கு மிகச்சரியாக நினைவு இருக்கிறது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு சாரங்கன் அப்படின்னு ஒரு தம்பி, அவர் வந்து என்னை அழைச்சிருந்தாரு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டான் டிவி தொலைக்காட்சி அந்த நிலையத்துக்குள்ள ஒரு பட்டிமன்றம். 4 பேர் 8 பேர் 8 பேருமே விஜேக்கள், இங்கே பிரபலமான நல்லா தமிழ் பேசக்கூடிய. அவங்களுடைய அந்த தமிழை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி பிரபலமாக அப்படி வந்து பிச்சு எடுத்தாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. இன்னும் கூட அது நம்ம டான் டிவியுடைய வலைத்தளங்கள்ல இருக்கு. பொதுவா எல்லாருக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேங்கிறது கிடைக்கிற அந்த உங்களுக்கு ரொம்பவே லக்கியா அமைஞ்சிருக்கு 2 விஷயத்துலயுமே. சோ எப்படியுமே முன்னேறும் போது எந்த வயசுல இருந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சீங்க? பட்டிமன்ற நடுவர் அப்படிங்கிற தொழில் முறைக்கும் அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவை, தமிழ் நல்ல ஃப்ளூவெண்டா தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன மாதிரி திறமைகள் தேவைப்படுது? அதோட நீங்க எந்த வயசுல இருந்து இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சீங்க? பட்டிமன்ற நடுவரா அமர்ந்து பட்டிமன்றங்கள் நடத்துகிற வாய்ப்பு எனக்கு 36 வயசுல தான் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து கல்லூரி காலங்களில் நிறைய பேச்சு போட்டிகள் அந்த மாதிரிலாம் போகிறது வழக்கம், போயிருக்கேன். மற்றபடி ஒரு தனியார் அமைப்புகள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் அந்த மாதிரி இடங்களில் கோவிலில் சின்னதாக ஒரு ஆன்மீக சொற்பொழிவு. இப்போ நான் போனால் பெரிய கூட்டம் வருது, அப்படி இல்லை. அப்போ ஒரு சின்ன அளவில் அப்படி இருந்தேன். 36 வயதில் பட்டிமன்ற நடுவராக வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கும் 1000 மேடைகள்னால் கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்படி. அதனால் பட்டிமன்ற நடுவராக இன்னைக்கு வந்து ஒரு முழு நிறைவு கிடைச்சிருக்கு, அதில் போயிட்டுருக்கேன். தயாரிப்புகள் என்று சொல்லுகிற போது இன்றைக்கு உலகத்திலே 6532 மொழிகள் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட். அதில் வந்து 6 மொழிகள் தான் செம்மொழி. ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம், சீனம், சமஸ்கிருதம், நம்முடைய தமிழ். இந்த 6 மொழிகளில் 5 மொழிகளில் சீனம் மட்டும்தான் இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்கு, மற்ற மொழிகள் எல்லாம் காணல. சீனம் மட்டும்தான் பேச்சு வழக்கில் இருக்கு. ஆனால் ஒரு ஆழமான இலக்கியமும் தொன்மையும் ஒரு பேராண்மையும் கொண்டிருக்கிற ஒரு மொழி சீனமா தமிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நடைபெறுகிற கீழடி ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் பொறுத்து பார்க்கிற போது இந்த உலகத்தினுடைய முதல் குடியாக ஆதிக்குடியாக தமிழ் தான் இருந்திருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்றுகள் எல்லாம் கிடைச்சிருச்சு. இதை உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னும் போது இன்றைக்கு ஆகப்பெரிய மொழி, இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மொழி, ஆகப்பெரிய மொழி நம்முடைய அன்னை தமிழ் தான். அதனால் அந்த தமிழில் மட்டும்தான் பட்டிமன்றம் என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எந்த மொழியிலையும் இல்லை, நம்ம தமிழில் மட்டும்தான் இருக்குது. அப்படி அந்த பட்டிமன்றம் என்கிற கட்டமைப்பை ஒரு தொடர் ஓட்டம் போல அந்த காலத்தில் வாரியார் சுவாமிகள், சத்தியசீலன் ஐயா, புலவர் அறிவொளி, சாலமன் பாப்பையா என்று இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய நபர்கள் தொடர் ஓட்டம் போல அதை அப்படியே கொண்டு வந்து இந்த தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தலைமுறையில் இருக்கிற பட்டிமன்றம் கொஞ்சம் தன்னுடைய நிலை மாறி, முன்னாடி ராமனா பரதனா, ராமாயணத்தில் நடைபெற்ற சம்பவங்களை மையமாக வைத்து, இல்லை கர்ணனா அர்ஜுனனா ஏதோ ஒன்று அப்படியான ஒரு நடைமுறை யதார்த்தங்களோடு பயணிச்சுட்டு இருந்த பட்டிமன்ற உலகம் வாழ்வியலுக்கு தன்னை மருவி இப்போ என்ன மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு வந்துருச்சு.
மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த இல்லற வாழ்க்கைக்கு பெரிதும் காரணம் கணவனா இல்லை மனைவியா, ஆமா. டே டு டே அஃபேர்ஸ். அதனால் ராமாயணத்தை மறந்து, மகாபாரதத்தை மறந்து, சிலப்பதிகாரத்தை மறந்து, சிலப்பதிகாரத்தில் மட்டுமே ஒரு 500 தலைப்புகள்ல அன்னைக்கு பட்டிமன்றங்கள் நடந்ததா சொல்றாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு மக்களிடத்துல பொறுமையும் அவகாசமும் நேரமும் சூழலும் இல்லை, மனநிலையும் இல்லை. அதனால அவங்க வந்து இன்னைக்கு ஒரு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னு அந்த பட்டிமன்றத்தை நகைச்சுவை எண்ண ஓட்டத்தோடு அணுகுகிற ஒரு பாங்கு இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால நாங்களும் வேற வழி இல்லாமல் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து, கொஞ்சம் சினிமா பாட்டு கலந்து, கொஞ்சம் நடுநடுவில் இலக்கிய செய்திகளை சொல்லி அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும் போது அப்டேஷன் இஸ் மஸ்ட் இல்லைங்களா? நான் வந்து ஆன்மீகம் ஓரளவுக்கு படிப்பேன், ராமாயண மகாபாரதம் ஓரளவுக்கு படிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி தயாரிப்புகள் தேவையாக தான் இருக்கு. இப்ப ராமாயண கதைகள் சொல்லணும்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் சினிமாவை கலந்து சொன்னாதான் ஆர்வமா கேக்குறாங்க. இப்ப ரீல்ஸ், இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருச்சு. எல்லாருமே அதை நோக்கிதான் பயணிக்கிறாங்க. அதை வச்சுதான் ட்ரெண்ட் ஆகணும், அதை வச்சுதான் ஏதாவது பார்க்கணும்னு ஐடியா பண்றாங்களே தாண்டி பழமையான விஷயங்கள் அதிகமா தேடுறது வந்து கம்மியாயிருச்சு. ஏன்னா ராமாயணம் மகாபாரத கதைகள்லாம் வந்து ரொம்ப பொக்கிஷமான விஷயங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஆனா இப்போ சமூகத்துல வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கைவிடப்பட்டு இருக்கு இல்லையா? சோ நீங்க ஒரு பட்டிமன்ற நடுவர், தமிழ்ல அதிக ஆர்வம் கொண்ட ஒருத்தரா வந்து இப்போ இந்த சோசியல் மீடியாக்குள்ளேயும் இந்த இலக்கியங்கள் கைவிடப்பட்ட நிலையை வந்து எப்படி பாக்குறீங்க? அதுதான் உள்ள நிலைமையை தான் மிகச்சரியான ஒரு கேள்வி இது. இப்போ என்ன நானே வந்து அறிமுகப்படுத்துகிற போது, முன்னாடியெல்லாம் இவர் வந்து தமிழில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு, ஒரு 1000 மேடைகள் கடந்து வந்திருக்காரு, பெரிய ஒரு இலக்கிய ஆளுமை அப்படின்லாம் மற்றவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னையே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க, போட்டோக்கு எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை வீடியோ இவரது ஷேர் ஆகிருக்கு, எத்தனை வைரல் ஆகிருக்குன்றது தான் இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஒரு நீங்கள் சூழல் இருக்கும்போது பாருங்கள், என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கலையமுதன் துரைசாமி, இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துக்குமே இதுதான் ஹேண்டில். கலையமுதன் துரைசாமி என்கிற என்னோடய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ ரொம்ப பெருசாக வைரல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பல லட்சக்கணக்கானவர்கள் பார்த்துருக்காங்க சமீபத்தில். அது என்னென்னா, ராமாயணத்தில் ஒரு இடம், உலகத்திலே யார் கொடுத்து வச்சவன் அப்படின்ற ஒரு கேள்வி. உலகத்திலேயே யார் கொடுத்து வச்சவன்? மன்னனா? அவன் கொடுத்து வச்சவனா? இல்லையா. பெரிய தபசு பண்றாரே முனிவரா, அவர் உலகத்துல கிஃப்டட் பர்சனா? அவரும் இல்லையா. இந்திரலோகத்தை ஆளுகிறானே இந்திரனா? அவனும் இல்லையா. யாரா கொடுத்து வச்சவன்னா ராமாயணத்துல கம்பர் சொல்றாரு, மன்னர் ஆனவர் அல்லர், மேல்வானவர்க்கு அரசாம் பொன்னின் வார்களல் புரந்தரன் போலியர் அல்லர், பின்னும் மாதவம் தொடங்கி நோன்பு இழைத்தவர் அல்ல, முனிவர் அல்ல, சொல்மரா மகப்பெற்றவர் அருந்துயர் துறந்தாரம்னா, நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்பான்ற பிள்ளைய பெற்றிருக்க அப்பா தான் உலகத்திலேயே கொடுத்து வச்சவரா. இது ராமாயணத்துல வந்து ஒரு சின்ன பகுதி. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த பதம் உள்ளபடியே ஆன்டி. அப்பா பிள்ளைய பேச்ச கேட்குற பிள்ளை இல்லையே இன்னைக்கு. ஆனா நீங்கள் பாருங்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கான். அது எல்லாமே சின்ன பசங்க, வயது குறைந்த பிள்ளைகள். நல்ல இலக்கியம் சார்ந்த இந்த ஒரு ராமாயண பாடலை, இதுக்கு நான் சொல்லியிருக்க அர்த்தத்தை அவ்வளோ பேர் ஷேர் பண்ணி லைக் பண்ணியிருக்காங்க. ஆக வந்து செய்தி கொஞ்சம் பழசாக இருந்தாலும் அவங்கள சென்சேஷனலாக போய் சேர்ந்தால் அது மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி சோசியல் மீடியாவுடைய போக்கு இன்றைக்கு முழுவதுமாக அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்குது. எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் நமக்குள்ள ட்வீட் பண்ணுறாங்க, எங்கிருந்தோ அவன் யார் என்ன எதுக்காக எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த ட்வீட் பண்ணுறதை வச்சு நாம் இயங்குதல் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம சுய அறிவு கொஞ்சம் மட்டுப்படுது, சுய சிந்திக்கும் ஆற்றல் கொஞ்சம் குறைவாகுது. ஆட்டு மந்தை கூட்டங்களைப் போல எதையோ நோக்கி அந்த சோசியல் மீடியா பின்னாடி நம்ம ஓடுறோம். அங்கே வந்து நம்ம தனித்தன்மை பாதிக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணினாதான் இப்போ ஓகே. இதே நிலை நீடித்தால் பின்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்ப மக்கள் என்ன யோசிப்பாங்க, என்ன ரொம்ப சீரியஸா போறாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடியாவோ ஜாலியாவே போகல அப்படிங்கறதுதான் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பேச வேண்டியது இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், தமிழ் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது டைம் போறதும் தெரியாது. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு மொழின்னு சொன்னா தமிழ்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா அது நம்ம ரொம்ப அழகா பேசிட்டு போகும்போது கூட மக்கள் மத்தியில இது இப்போ ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்ல. அதனால நம்ம கொஞ்சம் டாபிக்க மாத்தி கேட்போம். சோ நீங்க வந்து பட்டிமன்ற நடுவரா இப்ப 1000 மேடைகளுக்கு
லெவலுக்கு மேல போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம், இதுக்குதான் நான் கொடுத்த தீர்ப்பு பெஸ்ட்னு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப தடுமாறிட்டேன், இந்த 2 டீமுக்கு எப்படி நான் மேனேஜ் பண்றதுன்னு தெரியல, ஆனா இந்த ஒரு தீர்ப்பு வந்து லைஃப்ல மறக்க முடியாத கூடிய ஒரு அனுபவம் சொல்லுங்க பாப்பா. அனுபவம் வந்து திரைப்படங்களை நகைச்சுவை காட்சிகளில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தினந்தோறும் மேடைகள் வந்து கத்தி மேலே நடக்கிறது தான். அது சிரமமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் என்னோட நிகழ்ச்சி கோவில் திருவிழாக்களில் 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க, இரவு 10 மணிக்கு எல்லாரும் தூங்க போகிற நேரம் 10 மணிக்கு போனோம்னா அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. மக்கள் எல்லாம் வந்து கோயில் பண்டிகைகள்லாம் ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இந்த பாய் எடுத்துகிட்டு வந்து அந்த மண் தரையில் போட்டு உட்காந்து கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5000-7000 பேர் உட்காந்து பார்ப்பாங்க கீழே கிராமங்களில். அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா முன் வரிசை முழுக்க யார் ஆக்கிரமிச்சிருப்பாங்கன்னா கடுமையான போதையில் இருக்கவங்க தான் உட்காந்துருப்பான். ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 செட்டு ஒரு 100 பேர்கிட்ட அவங்க தான் உட்காந்துருப்பான். நான் ஒரு பாடல் பாடி ஒன்று ஆரம்பிக்கும் போதே கீழே இருந்து ஒருத்தர் சொல்லுவான், ரைட்டு தீர்ப்பை சொல்லு கிளம்புறான் அப்படின்னுவான். அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆரம்பிச்சே 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்கு அவன் இன்னொரு விளக்கம் சொல்லுவான், எப்படியும் கடைசியை நீ தானே தீர்ப்பு சொல்லுவேன், அதை இப்பவே சொல்லு நான் கிளம்புறேன். எப்படினாலும் கடைசியை நீ தானே சொல்லுவேன், அதை இப்பவே சொல்லு நான் கிளம்புறேன். இப்படியெல்லாம் தினந்தோறும் குழப்பவாதிகளோடும் அவங்களோட இன்னும் நம்ம வாழ்க்கை ஓடுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன அப்படி ஒரு சுவாரஸ்யமான மேடை எதுன்னா, ஆகப்பெரிய பெரிய என்னை விட சீனியர்ஸ் ரொம்ப பெரிய ஆட்கள் வாதாடக்கூடிய அவர்கள் பேச்சாளர்களாக என் பக்கத்தில் உட்காந்து பேசும்போது சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம, ஏன்னா என்னை விட அவங்க பெரிய நடுவர்களாக இருந்தவங்க, வயசில் மூத்தவங்க, ரொம்ப அறிவாளிகள், அறிவுஜீவிகள், விஷய ஞானம் உள்ளவங்க. ஆனாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கில் நான் உட்காந்துருக்க நடுவராக அவங்க 6 பேருமே என்னை விட உயர்ந்தவங்க. அவங்க சில நேரங்களில் பேசி முடித்து அந்த தீர்ப்புக்கான இதை முடிச்சுட்டு தீர்ப்புக்கான நேரம் வரும்போது உள்ளபடியே வைரமுத்து சொல்லுவதைப் போல வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருளை உருளத்தான் செய்யும். அது ஒரு, ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன நூல் தவறு செஞ்சிட்டோம்னா தவறாயிடும். அதனால அவங்க 6 பேரும் சொன்ன மேற்கோள் காட்டிய விஷயங்கள் இல்லாத ஏதோ ஒரு புதிய விஷயத்தை அங்கே கொண்டு வந்து நிறுவி என்னை நான் என்னாலும் முடியும் அப்படின்றத காட்டணும். அதுதான் அங்கே அப்பதான் செல்லும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நான் வந்து வழக்கமாக கையாளுவது ஆன்மீகத்தை எடுத்துருவேன். ஆன்மீகத்தை எடுத்து இந்த பிறவியினுடைய பயன் என்ன, இந்த பிறவி எப்படி கிடைச்சிருக்கு, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்றாங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இப்படி இந்த வாழ்க்கை, ஏன்னா இந்த வாழ்க்கையினுடைய டென்யூர் டியூரேஷன் அது யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? யாருக்கா தெரியுமா? இந்த உலகத்துல இன்னைக்கு வந்து 7.9 பில்லியன் மக்கள் இருக்கோம், 800 கோடி இருக்கோம். 800 கோடி பேருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், நேரம் தெரியும், நிமிஷம் தெரியும், வருஷம் தெரியும். யாராவது ஒருவருக்கு இறைவன் இறப்பின் தேதியை எக்ஸ்பைரி டேட் போட்டு அனுப்பியிருக்கானா? இல்லையா? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? நமக்கு ஒரு 70 வருஷம் வரைக்கும் 60 இப்பெல்லாம் உள்ள லைஃப் ஸ்பேனுக்கு 55-60 வயசு வரைக்கும் தெரியாது. 55 வயசுல தான் தெரியும் இந்த உடம்புக்கு ஓனர் வேற ஒருத்தர் இருக்கான்னு. அவன் இரவல் கொடுத்துருக்கான், அது திரும்ப வாங்கிக்குவான். இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏதாவது பெருசா சொல்லி அந்த நிலையை சரி பண்றது தான் நம்மோட அந்த நேரத்துக்கு வர்ற ஒரு சாமர்த்தியம். இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய சவால் தான் சந்திச்சிருக்கீங்க, ஏன்னா உங்களை விட பெரியவங்க. இப்ப தீர்ப்பு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாலும் உங்களை வந்து அங்க கீழே தள்ளக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை, அதுல ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா 1000 மேடைகள்ல அதுக்கு மேலேயும் நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னுமே இருக்கும். உங்க தீர்ப்புகள் வந்து என்னைக்குமே சரியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்க பேசுற விதங்களே புரியுது. சோ ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறது வந்து பொதுவா இப்போ மனிதர் மத்தியில கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ மனிதர்கள் வந்து சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறதுனால அவங்களை சரிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆன்மீக சொற்பொழிவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நபர்களை வந்து நீங்க சொற்பொழிவாத்தி ஒரு சிறந்த வழிமுறைக்கு கொண்டு சென்றிருக்கீங்க? இறை பக்தி என்று ஒன்று இல்லாமல் போயிருந்தால் இன்றைய சமூகம் இப்போது இருக்கிற இந்த நிலையில் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தோம்னு அந்த காலத்துல இருந்து நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆக இந்த ஒரு பயமும் கூட இல்லாம போனா இப்ப பெருகி வருகிற கிரிமினல் குற்றங்கள், கிரைம் ரேஷியோ ஆல் அரவுண்ட் த நேஷன், அது இலங்கை இல்லை, இந்தியா இல்லை, உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் வந்து உயிரினுடைய மதிப்பு என்பது குறைவா போச்சு. மலிவான விஷயங்கள் வந்து ரொம்ப மிகுந்து போச்சு. சந்தைப்படுத்துதல் காரணமாக எதுவெல்லாம் மனித சமூகத்துக்கு எதிரான விஷயங்களோ அதுவெல்லாம் வந்து இன்னைக்கு பெருசா கொண்டாடப்படுது. ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்கள், செக்ஸுவல் அபியூஸ் மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு.
இதையெல்லாம் தடுப்பதற்கு புதுசாக யாரும் இங்கே எந்த விஷயத்தையும் கட்டமைக்க முடியாது. அதை செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மார்க்கங்கள், அது இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்டியன் அப்படின்னு புத்த மார்க்கம் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கம் வச்சு நமக்கு மேலே ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, மானிட்டரிங் போயிட்டு இருக்கு, உன் கணக்குகள் எழுதப்படுகிறது, நீ ரொம்ப நியாயமானவன் நடந்துக்கணும்னு சொல்லி வச்சு வளர்த்துனாங்க. இந்த இடத்துல இந்த ஆன்மீகம் காட்டுகின்ற வழியை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு அறப்பணி. அதை ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டே போனோம்னா தான் இப்பவே இப்படி இருக்கு. இப்போ 2026 800 கோடி இருக்கும்போது இந்த நிலைமைன்னா 2035 எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அன்னைக்கு இந்த கிரைம் ரேஷியோ எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படிலாம் வரும்போது அன்னைக்கு இந்த தொடர் ஓட்டம் போல இந்த ஆன்மீக சொற்பொழிவை கரெக்டாக கொண்டு போய் அதை இன்னைக்கு இருக்கிற 100 பிள்ளைகள்ல குறைஞ்சபட்சம் ஒரு 40லேருந்து 50 பிள்ளைகள் ஆன்மீகத்தை மறுக்கிறாங்க. இது இல்லைன்றாங்க, பொய்ன்றாங்க, கட்டுக்கதை இல்லைன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன நடக்கும்? அதனால அப்படி ஒரு சவாலான சமூகத்தை மனித குலம் எட்டி பிடிப்பதற்குள் இந்த ஆன்மீகத்தை எல்லோருடைய மனங்களிலும், அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ் சமூகம் ஆன்மீகத்தோடு பக்தியோடு கலந்து வந்த சமூகம். அது நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போனோம். அதில் பெரிய வெற்றி, பெரிய மகிழ்ச்சி, பெரிய நெகிழ்ச்சி என்னன்னா, நேற்று நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பேசின போது ஒரு 1.25 மணி நேரம் நான் வந்து தன்னம்பிக்கை ஆற்றுகின்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தேன். அதை முடிச்சதும் வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் முதலாம் ஆண்டு மாணவர்கள், முதலாம் ஆண்டு பிள்ளைகள் எல்லாரும் ஓடி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த மரபுகளை, இந்த பாரம்பரிய பெருமைகளை, இந்த கலாச்சார பின்னணியை கொண்டிருக்கிற நம்ம தமிழ் சமூகம் மட்டும்தான் இதை வச்சிருக்கு. இதை வந்து இன்னமும் கூட உடையாம இருக்கிறத நான் இலங்கையில தான் பாக்குறேன். உண்மையிலேயே அது பெரிய ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நம்ம ஒரு காமெடியா ஒரு கேள்வி வந்து நான் கேட்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு வழக்கறிஞர், இன்னொரு பக்கம் நடுவர் இல்லையா? குடும்பத்துல எப்படி நீங்க என்னதான் குடும்பத்துல வந்து நீங்க வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, நடுவரா இருந்தாலும் சரி, தீர்ப்பு வேறொரு ஆள் கையில தான் இருக்கும். இப்போ ஒரு சண்டை நடக்குது, இல்ல வீட்டுல ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு சொன்னா தீர்ப்பு கொடுப்பீங்களா, இல்லைன்னு சொன்னா வழக்காடுவீங்களா? நேரடியாவே இதுக்கு பதில் சொல்லிடுறேன். என் பொண்ணு கேட்பாங்க, அப்பா என்னப்பா நிறைய பணம் வாங்குறீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பேசுறீங்க, உங்களை கூப்பிட்டு போய் பேசுறாங்க, டிவிலாம் பேசுறீங்க, ஏன்ப்பா வீட்டுக்கு வந்தால் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ரியாலிட்டியே சொல்லிடுவேன். அம்மா அப்பா வெளியே போய் பேசினா காசு, வீட்டுக்கு வந்து பேசாமல் இருந்தால் தான் சாப்பாடு. அதனால அமைதியான இடம் அதுதான். இல்லறம் என்பது எங்கோ ஒரு இடத்தில் நம்முடைய எல்லா விதமான பராக்கிரமங்களையும் கர்வங்களையும் விட்டொழித்து விட்டு சராசரி மனிதனாக வீட்டுக்குள்ளே நுழைகிற போது செருப்பை வெளியே கலட்டி விட்டு ஒரு காமன் மேனாக உள்ளே போனால் தான் அங்கே ஜெயிக்க முடியும். அதே போல் மனைவிடத்தில் சரண்டர் ஆகி போகிறது தான் இன்றைக்கு இன்னும் இல்லை, அது வாழ்வியல் தத்துவமே அதுதானே. கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, 1000 பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம், அவள்தான் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிரவாகம், இறைவன் சக்தி உறவாகும்ன்றார். கடவுள் அருளே மனைவியுடைய கடைக்கன் பார்வை கிடைக்கலன்னா கிடைக்காதான் அப்படின் போது கலையமுதன் மட்டும் என்ன விதிவிலக்கா? அதானே. சரி ஐயா, உங்க நேரத்தை வந்து ரொம்ப அழகாவே கொடுத்துருந்தீங்க. ஸோ இறுதியா ஒரு கேள்வியோட வந்து நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கான தருணம் வந்துருச்சு. ஸோ சொசைட்டி இப்போ நிறைய விஷயத்த மறந்து இப்போ நிறைய விஷயங்கள் விட்டு போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இனி வர்ற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சிறப்பு நிகழ்வுகள், சிறப்பு நாட்கள்ல தான் டிவியில வந்து நம்ம ஒரு பட்டிமன்றம் பார்க்குற மாதிரி இருக்கு. நாங்களாம் சின்ன வயசுல ரொம்பவே பார்த்து ரசிச்சிருந்திருப்போம். இந்த விஷயம் இவங்க இவ்வளோ நல்லா காமெடியா பேசுறாங்க, இவ்வளோ சீரியஸா இந்த டாபிக் போகுது, யாருக்கு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ரசிச்சிருப்போம். பட் இப்போ எல்லாமே ஒரு பக்கம் விட்டு 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 போகும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த விஷயங்கள் பார்க்க கிடைக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை அப்படின்னு. இனி வர்ற சமுதாயத்துக்கு நீங்க ஒரு நடுவரா, ஒரு வழக்கறிஞரா, ஆன்மீக சொற்பொழிவரா, நீங்க என்ன ஒரு விஷயத்த வந்து சமுதாயத்துக்கு கொடுப்பீங்க? ரொம்ப சரியா நிறைய கேள்விகள் ரொம்ப சிறப்பாக கேட்டீங்க. இன்றைக்கு இருக்கிற கால சூழலில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆகப்பெரிய மொழியான தமிழில் இந்த தமிழ் சமூகத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. அப்படி ஒரு வாழ்வியல் கடைபிடித்து வழி வழியாக வந்தவங்க நாம் சில இந்த பாரம்பரிய பெருமைகளை கண்டிப்பாக தற்காத்து கொண்டு போய் இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். அதை வந்து போன தலைமுறை வரைக்கும் சரியாக செஞ்சாங்க. இந்த தலைமுறை மெல்ல தடுமாறுது. ஏன் தடுமாறுதுன்னா, சோசியல் மீடியாவுடைய தாக்கம் வந்ததுனால
நீங்கள் பாருங்கள் சொன்னீங்க அன்னைக்கெல்லாம் ஒரு நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தப்போ இருந்த பட்டிமன்றத்தின் மேலே வந்து இருந்த ஒரு பிடிப்போ ஆர்வமோ இப்போ இல்லை. ஏன்னா அதுக்கான நேரமும் நிலைமையும் யாருக்கும் இல்லை. அப்படின்னும் போது பட்டிமன்றம்னு இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமே நம் பாரம்பரிய பெருமைகளை, கலாச்சார பெருமைகளை, நம் வாழ்வியலை, பக்தியை, நல்லொழுக்கத்தை, அறத்தை, அறம்ன்ற விஷயம்லாம் வந்து வேற எந்த மொழியிலையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அத்தனை அவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம வள்ளுவர் சொன்ன திருக்குறள்ல இருந்து சிலப்பதிகாரத்துல இருந்து எல்லாத்துலேயும் கொட்டி கிடக்கு. இந்த பெரிய பெருமைக்கெல்லாம் ஒரே காரணமாக இருக்கிறது நம்ம தமிழர் என்கின்ற ஒரு ஆகப்பெரிய விஷயம். அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துற மட்டும்தான் அது மீண்டும் மீண்டும் புதிதாக வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சேரும். அந்த சங்கிலி அறுபடாமல் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதை இன்றைக்கு இருக்கிற வியாபார வேகமான ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இந்த உலகத்தில் இன்னமும் கூட தமிழை ஆராதிக்கிற நம்முடைய டான் டிவி போன்ற அமைப்புகள் எல்லாம் இன்னமும் கொஞ்சம் தமிழுக்கான அங்கீகாரத்தை சேர்த்து கொடுத்தா நீங்கள் நினைச்சா அதை புரட்டி போட முடியும். இன்னும் ஒரு 4 பட்டிமன்றம் சேர்த்து போடுங்க, 4 தமிழறிஞர்களை கூப்பிட்டு பேச வைங்க, அதுவே உங்களுக்கான தரத்தை. ஏன்னா அந்த நான் முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம டான் டிவியில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் பேசின அந்த பேச்சாளர் அவங்க இன்னைக்கு ஆர்ஜேன்னு சொல்கிறாங்க, விஜே. எல்லாருமே என் கணக்குக்கு ஒரு 20, 22, 25 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் தான், சின்ன பிள்ளைங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஆழமான தமிழையும் அவங்க அற்புதமாக அவங்களுடைய அந்த தமிழ் உரைகளையும் அந்த உரை வீச்சையும் கேட்டு நான் வியந்து போனேன். அதெல்லாம் இங்கே இலங்கைக்குள்ளே நடக்கும்போது பெரிய மகிழ்ச்சி. மற்ற எல்லா தேசங்களையும் விடவே இங்கே அது ரொம்ப சிறப்பாக நடப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம்தான். உங்களை எல்லாம் பார்த்த பிறகு இன்னும் கூட அது நல்லா போய் சேரும்னு நம்புவோம், நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி உங்க நேரத்தை கொடுத்துருந்தீங்க. ஸோ மீடியா அன்பான சொந்தங்களை நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கான நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல தான் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பொதுவா சமுதாயம் மாற மாற, நாட்கள் மாற மாற, காலங்கள் மாற மாற நிறைய விஷயங்கள் கைவிடப்பட்டுக்கிட்டு போகுது அப்படிங்கிறது வந்து முதல் உதாரணமா நம்ம சொல்லணும். இருப்பினும் எதிர்காலத்துல சிறந்த ஒரு விஷயங்களை, சிறந்த ஒரு மொழிகளை, நம்ம மொழியை விட்டு கொடுக்காம இன்னும் பல நிகழ்வுகளோட நம்ம லைஃபை கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகருடன் உங்களை விடைபெறும் நான் உங்கள் சுதா. காட் பிளஸ் யூ. டேக் கேர் மக்களே.